தமிழக அமைச்சரவையில் தற்பொழுது இலாகா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மூத்த அமைச்சரான துரைமுருகனிடம் இருந்த கனிம வளத்துறை ரகுபதிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ரகுபதி வசம் இருந்த சட்டத்துறை அமைச்சர் துரைமுருகனுக்கு மாற்றப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக மாற்றம் செய்யப்பட்டு இருந்தது. உச்சநீதிமன்றத்தின் கண்டிப்பை அடுத்து செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில் இருந்து விலகினார். அதேபோல பொன்முடியும் அமைச்சர் பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்டார். அவர்களுக்கு பதிலாக மனோ தங்கராஜ் புதியதாக சேர்க்கப்பட்டார். செந்தில் பாலாஜி வசம் இருந்த மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமிக்கு, மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல அமைச்சர் RS ராஜகண்ணப்பனுக்கு வனத்துறை கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்நிலையில் கனிம வளத்துறையில் எழுந்த தொடர் புகார் மற்றும் தொடர் முறைகேடு காரணமாக இந்த பதவி மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தொடர் சர்ச்சைக்கு பின்னால் அமைச்சர் துரைமுருகனிடமிருந்து ரகுபதிக்கு இந்த பொறுப்பு மாற்றப்பட்டுள்ளது. திமுக அமைச்சர்கள் சமீப காலத்தில் பதவி மாற்றம் செய்வதும் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவதும் தற்பொழுது வழக்கமாகி வரும் நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் இந்த பதவி மாற்றம் தற்பொழுது உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.